ஹலோ காய்ஸ். இப்போ நம்ம எந்தெந்த டீம் பற்றி பார்க்க போகிறோன்னா ஆர்சிபி vs சிஎஸ்கே. இது வந்து எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியம் நடக்குது பெங்களூரில். ஈவினிங் 7:30 நடக்குது. சரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 192. ஸோ செகண்ட் பேட்டிங் ஆடுறவங்களுக்கு சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா 8-2 கான்டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கே வந்து 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே வந்து ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சு லாஸ்ட் ஆகி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காங்க. பேட்டிங் நல்லா லைனப்பில் இருந்தாலுமே பவுலிங்கில் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. கொஞ்சம் லைனப்லாம் மாற்றி இது பண்ணாங்கன்னா கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். சரி பார்க்கலாம் என்னன்ட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 ஓவரில் 45 55 ரன் வந்துடணும். ஒரு விக்கெட்டு போனாலும் பரவாயில்ல. அதே அடுத்த 4 ஓவரில் பார்த்தீங்கன்னா 30-35 வரைக்கும் வந்துடணும். 2 விக்கெட் போனாலும் பிரச்சனை இல்லை. அடுத்த 4 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா அதே 35 ரன் வந்துடணும். அடுத்த 6 ஓவர் ஃபைனல் ஓவர் 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா 60-70 ரன் வந்துச்சுன்னா அந்த ரன் கண்ட்ரோல் பண்ண முடியாது. வந்து ஆட்டோமேட்டிக்காக இது பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. லைனப் பார்த்துலாம். ஆர்சிபியோட லைனப் பார்த்துலாம். பில் சால்ட், விராட் கோலி, டேவிட் படிக்கல், ரச்சித் பட்டிதார், ஜித்தி சர்மா, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெஃபர்ட், குணால் பாண்டியா, புவனேஷ் குமார், ஜேக்கப் டெஃபி, ஸ்ரேயஸ் சர்மா. ஓப்பனிங் பேர் பார்த்தீங்கன்னா பில் சால்ட், விராட் கோலி. இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பேர் பயங்கரமாக இருக்கும். விராட் கோலி சொல்லவே தேவையில்ல. அவர் லாஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 69 ரன்ஸ் அடித்து வின்னிங்க்கு ஒரு முக்கிய ஃபேக்டராக இருந்திருக்காரு. பில் சால்ட்டு அதே மாதிரி அவர் பயங்கரமாக ஆடுவார். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. டேவிட் படிக்கலும் அடிப்பார். நாளைக்கு அவர் ஆடக்கூடிய ஒரு கேம் சேஞ்சாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். ரச்சித் பட்டிதார் அவரும் ஆவரேஜாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஜித்தி சர்மா, டிம் டேவிட், இவங்க ரொமாரியோ ஷெஃபர்ட், குணால் பாண்டியா வரைக்கும் பேட்டிங் அவனுக்கு இருக்குது. கடப்பார மாதிரி பேட்டிங் லைன் இருக்குது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா புவனேஷ் குமார் நல்லா போடுவார். ஸ்பின்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் சர்மா போட்டு ஒரு விக்கெட் சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம். சிஎஸ்கேவோட லைனப்பை நம்ம பார்த்துடலாம். ருத்ராஜ் கெய்க்வாட், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, சிவம் துபே, கார்த்திக் சர்மா, சர்ஃபராஸ் கான், ஓவர்டன், மேட் ஹென்ரி, அஞ்சுல் கம்போஜ், நூர் அகமது, கலீல் அகமது. ருத்ராஜ் கெய்க்வாட் லாஸ்ட் மேட்ச் 28 ரன்ஸ் அடித்தார். நல்லா ஆடிட்டு இருந்தால் திடீர்னு அது கேட்ச் ஆகிடுச்சு. விட்டுருந்தா அது அந்த டர்னிங் பாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த மேட்ச்சை அடிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. சஞ்சு சாம்சனுக்கு அவருக்கு 2 மேட்சும் கிளிக் ஆகலை. இந்த நாளைக்கு கிளிக் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. அவர் மேலேயும் ஒரு இது இருக்குது. பார்க்கலாம் எப்படி ஆடக்கூடிய பிளேயர். நல்லா ஆடக்கூடிய பிளேயர். ஆயுஷ் மாத்ரே சூப்பராக ஆடினார். லாஸ்ட் இன்னிங்ஸு 43 பால்ஸ் 72 ரன்ஸ் அடித்தார். சூப்பராக அடிச்சு கொடுத்துருவாரு. அதே மாதிரி இந்த வாட்டியும் ஆடுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. சிவம் துபே பற்றி சொல்ல தேவையில்ல. 6-4 அடிக்கிறதுக்கு ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது. கார்த்திக் சர்மா அவருக்கும் 2 மேட்சும் சரியாக படலை. நாளைக்கு எப்படி என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். சர்ஃபராஸ் கான் சூப்பராக ஆடினார். 38 ரன்ஸ் அடித்து நல்லா நாக் பண்ணார். ஓவர்டன், மேட் ஹென்ரி நல்லா பவுலிங் போட்டார். நூர் அகமது ஸ்பின் மாடல. நாளைக்கு என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். ஸ்பின் நல்ல ஸ்பின் போடக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்குது. கலீல் அகமது சூப்பராக போட்டிருக்காரு. நாளைக்கும் நல்லா போடுவாருன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யார் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து கிங் கோலி தான். ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு சொன்ன மாதிரியே ஒரு கிங் கோலி தான். தேவ்தால் படிக்கல் கூட ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து கேம் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா கிங் கோலிக்கு தான் நான் போகிறேன். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் தான். லாஸ்ட்டு 2 மேட்ச்சுமே அடிக்கலை. அவர் 10 மேட்ச்சுமே அடிக்கணும். அவர் மேலே தான் இது பண்ண போகிறேன். சஞ்சு சாம்சன் தான் அவருக்கு மட்டும் கிளிக் ஆகிடுச்சுன்னா அவர் நல்லா ஸ்கோர் பண்ணுற சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நாளைக்கு என்ன பண்ணிக்க. வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி மேட்ச்னா 55% கொடுக்குறேன். ஏன்னா பேட்டிங் அண்ட் பவுலிங் 2மே பேலன்ஸாக இருக்குது. அவங்களால ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ அந்த இதில் வந்து நான் வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து அவங்களுக்கு கொடுக்குறேன். 55% கொடுக்குறேன். சிஎஸ்கே பேட்டிங் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது கவர் பண்ண முடியல. அவங்களால அந்த ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. ஸோ நாளைக்கு அந்த லைனப்பில் சேஞ்சஸ் ஏதாவது ஒரு பவுலரை கொண்டு அகில் வெசன் அந்த மாதிரி ஏதாவது பவுலர் கார்த்திக் சர்மா அது மாதிரி யாராவது கொண்டு வந்தாங்கன்னா மேபி சான்சஸ் இருக்குது. சிஎஸ்கே உள்ளே வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. கம்பேக் கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு நாளைக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.